ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விகிதம் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. இதில் ஒரு 12 ஃபார்முலா இருக்குது. ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா தான். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து ஏறிடும். ஸோ ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா A/B அப்படிங்கிறத நம்ம A/B அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம நிறைய சம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி A/Bன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி A/Bன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ A/Bனா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2:3 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அதை நம்ம 2/3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ 4/5ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை நம்ம 4:5ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா A/B. சரிங்களா, ஏக்கு அப்புறம் 2 அதுக்கப்புறம் பின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A=Bன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா, இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மூணாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா மூன்றாவது விகித சமன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தேர்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A/B = B/C. இதில் இந்த சிங்கிறது தான் மூன்றாவது விகித சமன். ஏயும் பியும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஏபிங்கிறது ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ 5, 7 அப்படிங்கிற மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு மூன்றாவது விகித சமன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 4வது ஃபார்முலா நான்காவது விகித சமன் காண்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A/B = C/D. இதுதான் ஃபார்முலா. இதில் டிங்கிறது தான் 4வது விகித சமன். ஓகேவா, நெக்ஸ்ட் 5வது ஃபார்முலா சராசரி விகித சமன், ஆவரேஜ் ப்ரப்போர்ஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா √AB அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. சரிங்களா, 2 நம்பர் கொடுத்து அதுக்கு சராசரி விகித சமன் காண்க அப்படி சொல்லி கேட்பாங்க. 6வது ஃபார்முலா என்ன அப்படின்னா தொடர் விகித சமன் காண்க, கண்டினியூ ப்ரப்போர்ஷன். ஸோ இதுவும் இந்த மூன்றாவது விகித சமன் காண்க சொல்லியிருக்கா. ஸோ இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா, ஸோ இதோட ஃபார்முலாவும் என்ன அப்படின்னா A/B = B/C. அதுக்கப்புறம் கூட்டு விகித சமன், 7வது ஃபார்முலா கூட்டு விகித சமன், காம்பவுண்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A/C/E B/D/F. சரிங்களா, ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா A/B C/D E/Fன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3:4, அதுக்கப்புறம் இங்கே 5:6, அதுக்கப்புறம் 7:8 அப்படி சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ABCDEFன்னு சொல்லி எழுதிக்கிறணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் கூட்டு விகித சமனுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் 8வது ஃபார்முலா என்ன அப்படின்னா பெருக்கு விகித சமன், மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் இந்த சராசரி விகித சமனுக்கான ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், √√AB. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் 9வது ஃபார்முலா இருமடங்கு விகிதம், டப்ளிகேட் ரேஷியோ. எப்படி கேட்பாங்க அப்படின்னா A/Bயின் இருமடங்கு விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த A/Bக்கு பதிலாக ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5:6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட இருமடங்கு விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா A² = B². சரிங்களா, இதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு கணக்கு சம் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதுக்கடுத்து 10வது ஃபார்முலா மும்மடங்கு விகிதம் காண்க. ஸோ அதே மாதிரி தான் A/Bயின் மும்மடங்கு விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா A³ = B³. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. அதுக்கடுத்து துணை இருமடங்கு விகிதம் காண்க. இங்கே பாருங்கள், இருமடங்கு விகிதம் காண்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர்டு போட்டோம். அதே துணை இருமடங்குனா நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் போடுவோம். ஓகேவா, அவ்வளோதான். துணை இருமடங்கு விகிதம் காண்க அப்படின்னா √A √B. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அதுக்கு அடுத்து துணை மும்மடங்கு விகிதம் காண்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி தான் A/Bன்னு சொல்லி கொடுத்து இதோட துணை மும்மடங்கு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே வந்து √A √B அப்படிங்கிறதான் இதுவான ஃபார்முலா. ஸோ டோட்டலாகவே 12 ஃபார்முலா தான். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஒரு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும். ஓகே, இதை வச்சுலாம் எப்படி சம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். சரிங்களா, இதை வச்சு தான் நிறைய சம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மெத்தடை தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த சம்மில் A/B அப்படிங்கிறது 2:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மற்றும் B/C = 6:11 எனில் A/B/C காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது 2 விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விகிதத்தை சேர்த்து நம்ம ஒரே விகிதமாக மாற்றணும். A/Bயும் B/Cயும் சேர்த்து நம்ம A/B/Cயாக மாற்றணும். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள்,
இதை நம்ம ஃபஸ்ட்டு A:B:Cன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ A:B இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை இதுக்கு நேரம் எழுதுங்க. இப்போ A:Bக்கு பதிலாக 2:3. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே B:Cன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது என்ன அப்படின்னா 6:11. ஸோ அதை என்ன பண்ணணும்னா இங்கே 6:11 சொல்லி எழுதிக்கணும். சரிங்களா, ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது பி கிட்ட, அதனால் அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்படி எழுதிக்கிட்டு இதை நீங்கள் எப்படி கோடு போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூவை எழுதிக்கிறணும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் எந்த வேல்யூவும் இல்லை, ஆனால் இந்த சைடில் 3 இருக்கா, அந்த 3 தான் என்ன பண்ணணும்னா இங்கே எழுதிக்கிறணும். இப்போ அதே மாதிரி இங்கே ஏங்கிற இடத்துல என்ன வேல்யூ போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து எந்த வேல்யூவும் இல்லை, ஆனால் இந்த பக்கம் 6 இருக்குது. அப்போ இதுக்கு பக்கத்தில் 6 இருக்குன்னா இந்த 6-ஐ போட்டுக்கணும். சரிங்களா, லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ உள்ள வேல்யூ எழுதிக்கணும். மேலே உள்ள வேல்யூ எழுதிடக்கூடாது, மேலேயோ கீழே உள்ள வேல்யூ வந்து எழுதக்கூடாது. லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ உள்ள வேல்யூ வந்து எழுதிக்கணும். ஒரு வேல்யூ தான் இருக்கும், அதை எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ இங்கே எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன போடணும்னு தெரியல, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே பக்கத்தில் உள்ள வேல்யூவை போட்டுக்கிறோம். இங்கே 3 போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே எம்டியாக இருந்திருக்கும், ஸோ இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் 6 போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2 வேல்யூவும் பெருக்கி இங்கே எழுதணும். சரிங்களா, கூட்டக்கூடாது, பெருக்கணும். இந்த 2 வேல்யூவும் பெருக்கி இங்கே எழுதுகிறோம். இப்போ 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 12. அதே மாதிரி இந்த 6ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 18, அதை இங்கே எழுதிடுறோம். அதே மாதிரி இந்த 11ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 33, அதை இங்கே எழுதிடுறோம். சரிங்களா, இப்போது A:B B:C இது ரெண்டையும் சேர்த்து நம்ம A:B:C அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் அதுக்கான வேல்யூ 12:18:33. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு காமனான நம்பர் வந்து டிவைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதை, இந்த வேல்யூவை, இந்த கடைசியாக கிடச்சிருக்கா இந்த வேல்யூவை வந்து காமனாக ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த 12ஐயும் டிவைட் பண்ணணும், இந்த 18ஐயும் டிவைட் பண்ணணும், இதை 33 டிவைட் பண்ணணும், இது 3ஐயும் ஒரே நம்பர் டிவைட் பண்ணணும். அப்படி ஏதாவது நம்பர் டிவைட் பண்ணுதா, இந்த 3 வேலையும் எந்த நம்பரும் டிவைட் பண்ணல காமனாக. ஸோ அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா, இந்த A:B:Cங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 12:18:33 அப்படிங்கிறது. ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். A:B = 1:2, B:C = 2:3, C:D = 1:5 எனில் A:B:C:D காண்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம A:Bயும் B:Cயும் மட்டும் பார்த்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா D கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே மெத்தட் தான். இப்போ A:B வந்து என்ன 1:2, B:C 2:3, C:D வந்து 1:5. ஓகே, ஸோ அதே மாதிரி A:B:C:D அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எழுதிட்டு இதுக்கான வேல்யூ வந்து இங்கே இருக்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் அப்படியே. இப்போ இதில் A:B 1:2, அப்போ A:Bக்கு பதிலாக நம்ம 1:2 சொல்லி எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் B:Cங்கிறது 2:3, அப்போ அது கீழே 2:3 சொல்லி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் C:D 1:5. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 2 இடமும் வந்து நம்மளுக்கு எம்டியாக தான் இருந்திருக்கும். அப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த இங்கே இருந்து 2 எழுதிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இங்கே எம்டியாக இருக்கிறதுனால இதுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் வரும். இப்போ இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ A:B:C:Dன்னு சொல்லி எழுதுனா வச்சுக்கோங்களேன். இப்போ A:Bக்கு பதிலாக நம்ம 1:2 சொல்லி எழுதுகிறோம். இப்போ Cயும் Dயும் வந்து இங்கே வந்து எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் B:Cக்கு பதிலாக நம்ம 2:3 சொல்லி எழுதுகிறோம். ஓகேவா, இப்போ இங்கே வந்து Dயும் Aயும் எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் C:Dக்கு பதிலாக நம்ம 1:5 சொல்லி எழுதுவோம். அப்போ இங்கே வந்து Aயும் Bயும் எம்டியாக இருக்கும். இப்போ எம்டியாக இருக்க பிளேஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்தில் வேல்யூ எழுதணும். இப்போ இங்கே C வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம். இங்கே D பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் உள்ள நம்பர் வந்து 2 இருக்கா, அதனால் இங்கே 2 எழுதிக்கிறோம். இப்போ அதே மாதிரி D ஃபில் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது, அதனால் இங்கேயும் 2 எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போ இங்கே வாங்க, இங்கே ஏங்கிற வேல்யூ வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா இங்கே 2 இருக்கிறனால நம்ம இங்கே 2 எழுதிக்கிறோம். இப்போ இங்கே Dங்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் 3 இருக்கிறதுனால இங்கே 3 சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஏயும் பியும் ஃபில் பண்ணுறோம். இப்போ பியை ஃபில் பண்ணணும்னா இங்கே பக்கத்தில் 1 இருக்குது, அதனால் இங்கே 1 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஏ ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே 1 இருக்குது, அதனால் இங்கேயும் 1 எழுதிக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். பக்கத்தில் உள்ள நம்பரை தான் வந்து எழுதணும், மேலே உள்ள நம்பரையோ கீழே உள்ள நம்பரையோ எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். இந்த 3 வேலையும் பெருக்கி இங்கே எழுதணும். அதே மாதிரி இந்த 3 வேலையும் பெருக்கி இங்கே எழுதணும். இந்த 3ஐயும் பெருக்கி இங்கே எழுதணும். இந்த 3ஐயும் பெருக்கி இங்கே எழுதணும். சரிங்களா, ஸோ பெருக்கணுன்னே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும் 2:4:6:30 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 2ஆல் இங்கே வந்து டிவைட் பண்ண முடியும், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1 2, இங்கே 2 4, இங்கே 3 6, இங்கே 5 2 30. அப்போ 1:2:3:15 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, ஸோ ரொம்பவே ஈஸி தான் இந்த மெத்தடு, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். A:B:C = 4:5:6 எனில் A/B B/C C/A
காண்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, A:B:C = 4:5:6ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. பிங்கிற இடத்துல இங்கே 5 இருக்குது. சிங்கிற இடத்துல 6 இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட வேல்யூ. அதாவது ஏயோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 5, சியோட வேல்யூ வந்து 6. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ ஏ வந்து 4, பி வந்து 5, சி வந்து 6. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A/Bங்கிறது நம்மளுக்கு 4/5ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி B/Cங்கிறது 5/6ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி C/Aங்கிறது நம்மளுக்கு 6/4ன்னு சொல்லி வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ABC இது மூணுக்கான வேல்யூ வந்து அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 4/5 5/6 6/4ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இதை வந்து நம்ம இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சரில் எப்படி இருக்குது, எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. இந்த மாதிரி பின்ன வடிவில் இல்லை. அப்போ நம்ம இதை வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே உள்ள வேல்யூலாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த 3 வேல்யூக்கும் இந்த கீழே உள்ள 3 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இங்கே என்னென்ன இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இது மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60ன்னு சொல்லி வரும். சரிங்களா? எல்சிஎம் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, 5, 6, 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா இந்த 5 அப்படியே வரும். இங்கே 3 2 6, இங்கே 2 4. நெக்ஸ்ட் ஏதாவது வெளியில் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அதாவது காமனான டிவைட் பண்ணுற நம்பர் இல்லை. இப்போ இதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். I2 10, அடுத்து இங்கே 2 3 6, அப்போ 6 × 10 60. சரிங்களா? அப்போ 5, 6, 4 இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் வந்து 60. இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூ கூடயும் நம்ம அந்த 60ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கீழே உள்ள வேல்யூ வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆயிரும். அதாவது டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். மேலே உள்ள வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பின்ன வடிவில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கீழே உள்ள வேல்யூவை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து அதை டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 4/5 5/6 6/4 இருந்திருக்கும். இப்போ ஒவ்வொன்று கூடயும் நம்ம 60ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து இதை எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. இப்போ 60ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு எப்படி வரும், இப்போ ஓரஞ்சு 5, இங்கே 12 5 60. அடுத்து ஓரார் 6, 5 60. அடுத்து ஓர் நாங் 4, இங்கே ஓர் நாங் 4 வரும், பேலன்ஸ் 2. அடுத்து 5 நாங் 20. ஓகேவா? இப்போ 4ஐயும் இந்த 12ஐயும் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 48ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 50ன்னு சொல்லி வரும். இந்த 6ஐயும் இந்த 15ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 90ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ பின்ன வடிவத்தில் இருந்ததை நம்ம சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து மாற்றிக்கிறணும். நெக்ஸ்ட்டு காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் இது வந்து டிவைட் ஆகுமான்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3 நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே ஓரண்டு 2, 2 4, அடுத்து 4 2 8. அதே மாதிரி 2 4 1 வரும். அப்போ 2 10. அதுக்கடுத்து 45 2 90. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் சம் ஒரு மெத்தடு, இப்போ நம்ம பார்த்தா செகண்ட் சம் ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி பின்ன வடிவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு டிஜிட்டாக மாற்றுறதுக்கு இந்த கீழே உள்ள எல்லாத்துக்கும் நம்ம இந்த கீழே உள்ள எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் சரி, இந்த கீழே உள்ள வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து அதை ஒவ்வொரு வேல்யூ கூடயும் பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு இந்த கீழே உள்ள நம்பர் வந்து டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ A/B = 3/8 1/2, B/C = 5/4 1/2, C/D = 3/4 1/8 எனில் A/B/C/D என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பின்ன வடிவில் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு 2 இதுக்கும் பின்ன வடிவில் கொடுத்துட்டு நம்மளுக்கு A/B/CD என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த A/Bக்கான சிங்கிள் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பின்ன வடிவத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ண சொன்னால் கீழே உள்ள இந்த 2 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து அதை பெருக்கும்போது நம்மளுக்கு ஒரே டிஜிட்டில் மாறிடும். இப்போ ஃபஸ்ட் நம்ம A/Bயை கண்டுபிடிக்கிறோம். இப்போ A/Bங்கிறது என்ன அப்படின்னா 3/8 1/2. சரிங்களா? இப்போ கீழே உள்ள இந்த 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 8, 2. ஸோ 8க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இந்த 8 என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்று கூடயும் பெருக்குங்க. பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த 8க்கு 8 கேன்சல் ஆகுது. ஓரண்டு 2, இங்கே 4 2 8. அப்போ இங்கே A/Bங்கிறது 3:4 சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ பின்ன வடிவத்தில் இருந்ததை நம்ம சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ A/Bங்கிறது 3:4. ஸோ அதே மாதிரி B/Cக்கும் பண்ணுங்கள். இப்போ B/Cனா இங்கே கீழே வந்து 4 2 இருக்குது. இது 2க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லி வரும்.
இந்த 4 2 கூட பெருக்குங்க. அப்போ 4க்கு 4 கேன்சல் ஆகும். 1 2 இங்கே 2 4. அப்போ இங்கே 5 இங்கே 2ன்னு சொல்லி வரும். அப்போ B/Cங்கிறது 5/2. அதே மாதிரி C/Dக்கு பண்ணுங்கள். கீழே என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 4க்கு 8க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 8 தான் எல்சிஎம். இந்த 8 2 கூட பெருக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த 8க்கு இந்த 8க்கும் கேன்சல் ஆகும். 4 2 8. அப்போ 3 2 6 இங்கே 1. அப்போ 6:1 C/D அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ A/B, B/C, C/D. ஸோ இதுவான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மூணையும் சேர்த்து நம்ம சிங்கிளாக மாற்றணும். அதாவது A/B, C/D அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் சம்மில் பார்த்தோம்னா அதே மெத்தட் தான். இப்போ A/Bக்கு நேராக என்ன பண்ணுங்க? 3:4 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் B/Cக்கு பதிலாக 5:2ங்கிறத போடணும். C/Dக்கு பதிலாக 6:1ங்கிறத போடணும். இப்போ இங்கே 2 எம்டியாக இருந்திருக்குமா? இந்த 4 இருக்கிறதுனால இங்கே 4 போடுவோம். அதே மாதிரி இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 போடுவோம். ஸோ இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 போடுவோம். இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 போடுவோம். அதே மாதிரி இங்கே 6 இருக்கிறதுனால இங்கே 6 போடுவோம். அதே மாதிரி இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் 6 போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். பக்கத்தில் உள்ள நம்பர் தான் ஃபில் பண்ணணும். லெஃப்ட்டோ ரைட்டோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் தான் ஃபில் பண்ணணும். மேலே கீழே ஃபில் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது 3 பெருக்கணும். இது 3 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 90ன்னு சொல்லி கிடைக்கும். இது 3 பெருக்கினீங்கன்னா 120 சொல்லி வரும். இது 3 பெருக்கினீங்கன்னா 48. இது 3 பெருக்கினா 8. இப்போ காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ உங்களால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 45 60 24 4 சொல்லி வரும். ஸோ இது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி பின்ன வடிவத்தை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹோம் எக்ஸாம். ஃபஸ்ட்டு ஹோம் எக்ஸாம் A/B = 2/9:1/3. B/C = 2/7:5/14. C/D = 3/5:7/10 எனில் A/B/C/D காண்க. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் 4வது சம். 5A = 7B = 4C எனில் A/B/C காண்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 2 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 5A = 7B இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 7B = 4C. ஸோ இது செகண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 5A = 7B இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டரை ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. நம்பர்ஸை ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே இருக்க B வந்து இங்கே கீழே வரும். அதாவது இங்கே பெருக்கல்ல இருக்க 7 × B அப்படிங்கிறது இருக்கிறது வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு வரையில் வகுத்தலை வருமா? அதனால் இங்கே இருக்க B வந்து கீழே வரும்போது வகுத்தலை வந்துடுது. அப்போ பின்னு சொல்லி வந்துடுது. அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற 5 வந்து பெருக்கல்ல இருக்க 5 வந்து கீழே வரும்போது இங்கே டிவைடில் வந்துடுது. புரிஞ்சுதா? அதாவது 5A = 7Bன்னு சொல்லி இருக்குது. இது வந்து பெருக்கல்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்க B வந்து ஈக்குவலை தாண்டி வரும்போது நம்மளுக்கு வகுத்தலை வருது. அப்போ A/Bன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்கே பெருக்கல்ல இருக்க 5 வந்து ஈக்குவலை தாண்டி அங்கிட்டு போகும்பொழுது இங்கே டிவைடில் வரும். அப்போ 7/5 சொல்லி வரும். அப்போ A/B = 7/5 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் சொல்லி ஒன்று பார்த்தோமா? அதாவது A/Bன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி A/Bன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே A/Bன்னு சொல்லி இருக்கா? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே 7/5 சொல்லி இருக்கா? அதை வந்து நம்ம A/5 சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாவே. ஸோ அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது A/Bன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம அதை A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி A/Bன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம A/Bன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இங்கே 7B = 4Cன்னு சொல்லி இருக்கா? ஸோ அதையும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் இருக்க 7 வந்து இங்கிட்டு வரும்போது டிவைடில் வரும். இங்கே இருக்க C வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு வரையில் இங்கே டிவைடில் வரும். அப்போ B/C = 4/7ன்னு சொல்லி வரும். அப்போ இது எப்படி மாற்றிக்கலாம்? நம்ம B/C = 4:7ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக இருக்குது. A/B = 7:5, B/C = 4:7. நம்மளுக்கு என்ன தேவை? A/B/C தான் தேவை. இப்போ இதுக்கு பதிலாக அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இப்போ A/Bங்கிறது 7:5, அதுக்கு அடுத்து B/Cங்கிறது 4:7. இப்போ இங்கே வந்து எம்டியாக இருக்கும். அப்போ பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 5, அதனால் இங்கே 5 எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே எம்டியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 4, அதனால் இங்கே 4 எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது 2 பெருக்கி இங்கே எழுதணும். இது 2 பெருக்கி இங்கே எழுதணும். இது 2 பெருக்கி இங்கே எழுதணும். இப்போ காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே இல்லை. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். அதாவது 28:20:35 அப்படிங்கிறது தான் A/B/C அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5வது சம்.
a/2 = b/3 = c/4 எனில் a/b/c காண்க. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு a/2 = b/3 சொல்லியிருக்கா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் b/3 = c/4 இருக்கா, அதை எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லெட்டரை ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், நம்பர்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்போ இங்கே மேலே இருக்க b வந்து நம்மளுக்கு கீழே வரும்பொழுது பையில் வரும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்க 2 வந்து நம்மளுக்கு மேலே போகும்போது இன்ட்டில் போகும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் டைம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ a/b = 2/3. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இஸ்டில் எழுதலாம். அப்போ a/b = 2:3 சொல்லி வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதையும் மாற்றணும். b/3 = c/4. ஸோ இங்கே இருக்க 3 வந்து இங்கே போகுது, இங்கே இருக்க c வந்து கீழே வருது. அப்போ b/c = c/4. இதை வந்து நம்ம இஸ்டில் மாற்றிக்கலாம். அப்போ b/c = 3:4. இப்போ இது ரெண்டே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி மாற்றியும் செய்யலாம். இல்லைனா இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு 2 இருக்குது. ஓகேவா? பிங்கிற இடத்துல இங்கே 3 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பிங்கிற இடத்துல 3 இருக்குது, இங்கே சிங்கிற இடத்துல 4 இருக்குது. இந்த மாதிரி இந்த பிக்கு வந்து 2 இடத்துலையும் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அப்போ பிக்கான வேல்யூ வந்து அதே தான். ஓகேவா? இப்போ ஏக்கான வேல்யூவில் வந்து நம்ம இங்கே இருக்க 2 எழுதிடலாம். பிக்கான வேல்யூ வந்து ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இருக்குது. இப்போ வேறு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ 2 இடத்துலையும் 3ங்கிற ஒரே நம்பர் இருக்கிறதுனால பிங்கிற இடத்துல நம்ம 3 போட்டு போயிடலாம். அப்போ சிங்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே இருக்க 4 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இப்படி எழுதியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணால் சால்வ் பண்ணிக்கங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா a/b/c = 2:3:4. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஆறாசம் என்ன அப்படின்னா, a = 1/5b × b. ஓகே, இன்ட்டு b எங்க, b = 1/3 × c எனில் a/b/c காண்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் லெட்டர்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், நம்பர்ஸை ஒரு பக்கம் கொண்டு போயிடணும், பின்ன வடிவத்தில் இருக்கிறத வந்து நம்ம இஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எல்லா சம்லையுமே இதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, a = 1/5 × b. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் லெட்டர்ஸை ஒரு பக்கம் கொண்டு வரணும். அப்போ இங்கே பெருக்கல் இருக்க b வந்து இங்கே வரும்போது வகுத்தல வந்துடும். அப்போ a/b = 1:5. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ b = 1/3 × cன்னு சொல்லியிருக்கா, இங்கே இருக்க c பெருக்கல் இருக்க c வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு வகுத்தல வரும். ஈக்குவலை தாண்டி வரையில வகுத்தல வரும். ஓகேவா? அப்போ b/c = 3. இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து நம்ம இஸ்ட்டுக்கு மாற்றணும். அதாவது a/b அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம a/bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி 1:5 சொல்லி வரும், இங்கேயும் அதே மாதிரி 1:3 சொல்லி வரும். ஸோ சேம் மெத்தட் தான். திரும்ப a/b/c = இங்கே 1/5, இங்கே 1/3. இங்கே பக்கத்தில் 5 இருக்கிறதுனால இங்கே 5, இங்கே பக்கத்தில் 1 இருக்கிறதுனால இங்கே 1. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா இங்கே, இது ரெண்டையும் பெருக்கி இங்கே, இது ரெண்டையும் பெருக்கி இங்கே. காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் எதுவும் இருக்கான்னு பாருங்க. ஸோ இல்லை அப்படின்னா அதுதான் அதோட ஆன்சர். அப்போ a/b/c = 1:5:15 அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹோம் எக்ஸாம், செகண்ட் ஹோம் எக்ஸாம். 3x = 5y = 4z எனில் x y z காண்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின், 7வது கொஸ்டின். விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுப்பாங்க. அதாவது 16/3 = 4/5. ஸோ இதுதான் சம். இது கொடுத்துட்டு விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கீழே இருக்க நம்பரை பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. மேக்ஸிமம் இங்கே இருக்க சின்ன நம்பரோட மடங்கு தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இல்லைனா இங்கே ரெண்டுலேயும் வந்து ஒரே வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து இருக்கும். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இந்த 16ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா? ஓகேவா? இப்போ இங்கே சம்மில் கொடுத்தா அப்படி நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த 16 4 ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இங்கே இஸ்ட்டு 4/5 தான். இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ a/n × m அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a/nm சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அதாவது இங்கே இருக்க ரெண்டையும் வந்து நம்ம பெருக்கிக்கிறலாம். சரிங்களா? இப்போ இங்கே இதை வந்து பெருக்குங்க. இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3:5 சொல்லி இருக்குது. இப்போ 3:5 நம்ம ரெண்டே பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு சொல்லி வரும்.
ஓகேவா? அதாவது 3 × 2னா 6, அப்புறம் ஒரு அரை இருக்குது, அப்போ அரையும் சேர்ந்து 1 ஆயிரும், அப்போ 7. ஓகேவா? அப்போ மேலே உள்ள பவர் வந்து நம்ம பெருக்கணும். ஃபார்முலா என்ன அப்படின்னா a பவர் n ஹோல் பவர் m. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம a பவர் n × m சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது, 4 பவர் 7 = 4 பவர் 5 சொல்லி வருது. இப்போ இந்த மாதிரி இஸ்டில் இருந்துச்சுன்னா, அதாவது a/bன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், a/bன்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி எழுதுகிறோம். அப்போ 4 பவர் 7 4 பவர் 5 சொல்லி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலானா a பவர் m a பவர் n = a பவர் m - n. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்ப்போம் இந்த ஃபார்முலா எல்லாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி தான் இங்கே இருக்கும். அதாவது இங்கே கீழே இருக்க நம்பர் வந்து ஒரே தான் இருக்கும். இங்கே ஏ இருந்துச்சுன்னா இங்கே ஏ இருக்கா, அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே m இருக்குது, இங்கே n இருக்குது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும் இந்த பவரில். இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 ஏக்கு பதிலாக இங்கே ஒரு ஏ எழுதிட்டு இந்த 2 பவரை என்ன பண்ணணும்னா கழிச்சிடணும். அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 பவர் 7 - 5. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2ன்னு சொல்லி வருமா? அப்போ 4 பவர் 2. இப்போ 4 ஸ்கொயர்டுங்கிறது 16. ஸோ 16 இங்கே எழுதிக்கோங்க. நம்மளுக்கு என்ன தேவை, கடைசியாக நம்மளுக்கு a/b அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே கடைசியாக என்ன கிடைக்குது, 16ன்னு சொல்லி வருதா? இப்போ எந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது கீழே வந்து 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எந்த நம்பர் எடுத்தாலும் இப்போ வந்து 1000 இருக்குது அப்படின்னா அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 வந்து நம்ம போட மாட்டோம். ஒரு 16 எடுத்திங்கன்னா அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 4 எடுத்தால் அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா நம்பருக்குலேயும் பையில் வந்து 1 இருக்குது. அதை நம்ம ஆனால் 1 இருக்கிறனால நம்ம வந்து போட மாட்டோம் அதை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த 1 நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து 16/1ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா பையில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இந்த 16/1 வந்து நம்ம 16:1 சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் வந்தாலே நம்ம பை 1 அப்படி சொல்லி போட்டுக்கறணும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 16:1. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ a/bங்கிறத நம்ம வந்து a/bன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த a/b வந்து நம்ம a/bன்னு சொல்லி மாற்றலாமா? அப்போ அந்த 16/1 வந்து நம்ம 16:1ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். 8வது சம். விகிதம் காண்க 2 பவர் 1.5 = 2 பவர் 0.5. ஓகே, ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ a/bன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம a/bன்னு சொல்லி எழுதுவோமா? ஸோ அதே மாதிரி மெத்தடில் எழுதிக்கோங்க. இப்போ a/bன்னு சொல்லி இருக்குது, நம்ம a/b மெத்தடில் எழுதுகிறோம். அப்போ a/b இப்போ 2 பவர் 1.5 2 பவர் 0.5. இப்போ இது எப்படி இருக்குது, a/m a/n மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a பவர் m - n. இப்போ ஏங்கிறது ரெண்டுமே காமனாக இருக்கணும். இங்கேயும் 2 இருக்குன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும். அப்போ காமனாக 2ன்னு சொல்லி எழுதிக்கிட்டு இந்த பவரில் உள்ள வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 1.5லேருந்து 0.5 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 2 பவர் 1ன்னு சொல்லி வரும். அப்போ 2. ஸோ 2 பவர் 1னா நம்மளுக்கு 2 தான். இப்போ சிங்கிள் டிஜிட் இங்கே 2ங்கிறது மட்டும் இருக்குது. இப்போ 2 இருந்துச்சுன்னா கீழே வந்து 1 இருக்குன்னு சொல்லி எடுத்தோமா? அப்போ 2/1ன்னு சொல்லி இதை எழுதிக்கலாம். இப்போ a/bன்னு சொல்லி a/bன்னு சொல்லி எழுதலாமா? அப்போ இந்த 2/1 வந்து நம்ம 2:1 சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 2:1 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 2:1 ஆப்ஷன் பியில் இருக்குது. 9th சம் பார்க்கலாம். 3வது விகித சமன் காண்க. ஸோ இது நம்ம பார்த்தா ஃபார்முலா தான். இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்துட்டு 3வது விகித சமன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன, a/b = b/c அப்படிங்கிறத இதுக்கான ஃபார்முலா. இங்கே இருக்க 2 நம்பரை வந்து நம்ம a/bன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஏங்கிறது 4, பிங்கிறது 8. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக 4 போடுங்க, பிக்கு பதிலாக 8 போடுங்க. அதுக்கடுத்து இங்கே பிக்கு பதிலாக 8 போடுங்க. சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் தான் அப்படி எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இந்த a/bயை வந்து நம்ம a/bன்னு சொல்லி எழுதுவோமா? அதே மாதிரி 4:8 வந்து நம்ம 4/8 சொல்லி எழுதுகிறோம். அதே மாதிரி 8:cங்கிறத 8/cன்னு சொல்லி எழுதுகிறோம். நம்மளுக்கு இங்கே என்ன தேவை, சி தான் தேவை. அப்போ இந்த வகுத்தில் இருக்க சியை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம், பெருக்கல்ல கொண்டு போயிடுறோம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க 8 வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். இங்கே மேலே இருக்க 4 வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகே, நம்மளுக்கு சி தான் தேவை. அதனால் சியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த 4 டிவைட் பண்ணுங்கள். 1 நாங்க 4, 2 நாங்க 8. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 2 2 16. சிங்கிறது 16. இப்போ 16ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு 3வது விகித சமன் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2 நம்பரையும் நம்ம a/bன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு 10வது சம், 4வது விகித சமன் காண்க. ஸோ 4வது விகித சமன் காண்க அப்படின்னா இங்கே 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை A, B, Cன்னு சொல்லி எடுத்துக்கறணும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்ன அப்படின்னா A:B = C:D. ஸோ இதில் வந்து அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A, B, C. ஸோ இது மூணையும் சப்ஸ்டிட் பண்ணிடுவீங்க. D தான் நம்மளுக்கு தேவை. இப்போ Dயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, சாரி அதுக்கு முன்னாடி A:B அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம A/Bக்கு மாற்றுறோம். ஓகேவா? ஸோ மாற்றும் போது நம்மளுக்கு 0.12/0.21 சொல்லி வரும். இந்த பக்கம் ஈக்குவல் டு 8/Dன்னு சொல்லி வரும். இப்போ இங்கே பாருங்கள் 0.12 சொல்லி இருக்கா. இந்த புள்ளி எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், 100ஆல் பெருக்கிறோம். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. சரிங்களா? இப்போ மேலே 100ஆல் பெருக்கும்போது நம்ம கீழே 100ஆல் பெருக்கணும். இப்போ 0.12 சொல்லி இருக்குது, இங்கே 100ஆல் பெருக்கிறீங்க, கீழே 100ஆல் பெருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். மேலே மட்டும் 100ஆல் பெருக்கிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ இதை பெருக்கும்போது நம்மளுக்கு இங்கே 12 சொல்லி வரும், இங்கே 100ன்னு சொல்லி வரும். அப்போ 12/100ன்னு சொல்லி வருமா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0.21 இருக்குது. ஸோ அதை இந்த 100ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆகிரும். அதனால நம்மளுக்கு 12/21 சொல்லி வரும். புரிஞ்சுதா? ஸோ 100ஆல் பெருக்கும் பொழுது மேலே பெருக்கினீங்கன்னா கீழாலையும் பெருக்கணும். அப்போ தான் இது ரெண்டையும் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு இதே வேல்யூ கிடைக்கும் கரெக்டாக. இப்போ மேலுள்ள வேல்யூவோட மட்டும் நம்ம 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா இது வந்து நம்மளாக சும்மா போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி பெருக்கக்கூடாது. மேலே 100ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 100ஆல் பெருக்கணும். ஸோ இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே 12/21 வரும், ஈக்குவல் டு 8/D. இப்போ இந்த டியை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2×8, இங்கே 3×12, அதே மாதிரி 1×3, இங்கே 7×21. அப்போ இங்கே 2, இங்கே 7ன்னு சொல்லியிருக்கு. ஸோ டிங்கிறது 14. ஓகே, 14ங்கிறது ஆன்சர். ஸோ இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்கு மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம இந்த 0.12 கேன்சல் பண்ணுறதுக்கு தான் 100ஆல் பெருக்கிறோம் ரெண்டையும். ஓகேவா? மேலே 100ஆல் பெருக்கிறோம், கீழே 100ஆல் பெருக்கிறோம். ஸோ இதை பெருக்கினதுக்கப்புறம் நம்ம இதை பெருக்கும்போது நம்மளுக்கு 12 சொல்லி வரும், கீழே ஒரு 100 இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், இந்த 100ஐ வந்து டைரெக்டாக இந்த 0.21ஆல் பெருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 11வது சம், 4வது விகித சமன் காண்க. ஸோ 4வது விகித சமன்னா நம்மளுக்கு 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது A, இது B, இது C. ஸோ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். A:B = C:D. இப்போ ஏக்கு பதிலாக x² - xy, பிக்கு பதிலாக x² - y², சிக்கு பதிலாக x². ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே A, இங்கே B, இங்கே C, D தான் நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறோம், A:2Bங்கிறத நம்ம A/B மெத்தடில் மாற்றுறோம். அப்போ இங்கே A/Bயில் எழுதுகிறோம், இங்கேயும் A/Bயில் எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ காமனாக ரெண்டுலேயுமே x இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸை வெளியில் கொண்டு வரோம். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? ரெண்டுக்கும் காமனாக எந்த வேல்யூ இருக்கோ அதை எடுக்கணும். இப்போ இங்கே y இருக்குது, ஆனால் இங்கே y இல்லை, அதனால் நம்ம y வெளியில் எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ x² - xyன்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டுலேயும் காமனாக எந்த வேல்யூ இருக்கோ அதை வெளியில் எடுக்கணும். இப்போ எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி வரும், இங்கே x² இருக்கிறதுனால இங்கே ஒரு x பேலன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே y மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் எடுக்கணும். காமனாக என்ன வேல்யூ இருக்கோ அதை வெளியில் எடுக்கணும். இப்போ இதை திரும்பி உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு இதே வேல்யூ கிடைக்கும். இந்த எக்ஸ் வெளியில் எடுத்தீங்கல்ல, ஸோ இதால் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு திரும்ப இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், x - yன்னு சொல்லி வரும். ஓகேவா? அதுக்கடுத்து கீழே என்ன இருக்குது, x² - y² இருக்கா. இது பார்த்தா எப்படி இருக்குது, A² - B² ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ A² - B² = A + B × A - B. இப்போ இங்கே என்ன வரும், x + y × x - y. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு x - y இருக்குது, இங்கே ஒரு x - y இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, x/x + y = x²/d. நம்மளுக்கு d தான் தேவை. அதனால் டியை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இப்போ d = இந்த பக்கம் பெருக்கல் இருக்க x வந்து கீழே வந்துடும், இந்த பக்கம் டிவைடில் இருக்கிறது வந்து மேலே போயிடும். இங்கே இருக்க x² அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே x² என்ன அர்த்தம், x²ங்கிறது x × x தான் x². ஓகேவா? அப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x அடிக்கும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு x இருக்குமா. ஸோ அதை இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, x + yன்னு சொல்லி இருக்குது மீதம், அதை இங்கே எழுதிடுறோம். அப்போ ஆன்சர் என்ன, x × x + y அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா x × x + y. ஸோ இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு 12 ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஒரு 11 சம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒர்க்குக்கு போனதுனால
கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கல அந்தளவுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம்மெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதிலேயும் உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ.